இப்போ சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்ம திருபுவனம் திருபுவனம் திருப்பி அதே போலீஸ் ஸ்டேஷனில் அதே மாதிரி ஒன்று நடந்திருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திமுக பிரமுகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்னு நினைக்கிறேன். அவரை வந்து வெட்டி அவர் வந்து படுகொலை. அப்புறம் விளாத்திக்குளத்தில் பள்ளி மாணவி, அப்புறம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை. இதெல்லாம் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம், கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, பெண்களை அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி இதுக்கெல்லாம் தெரியும். அவருக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது உளவுத்துறை என்ன பண்ணுது? ஏன் இவர்களை அடக்க முடியவில்லை? இதுக்கு என்ன காரணம்? இது யார் வந்து இப்படி பண்ண சொல்கிறாங்க? இது இப்படி பண்ணுறது யார்? உண்மையான ரவுடிகளாக எடுத்து பண்ணுறாங்களா? அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒடுக்கப்பட்டவர்களை வந்து சாதி ரீதியான வன்மயத்தில் ஒரு 6-7 பேர்த்த வெட்டியிருக்காங்க. திருமண பக்கம்லாம் போய் வெட்டியிருக்காங்க. சட்டம் ஒழுங்குக்கு தேவைப்படுது. இப்போ இந்த +2 மாணவி அந்த பொண்ணு வந்து விளாத்திக்குளம் பள்ளி மாணவி, அந்த பொண்ணை வந்து ஒதுக்குப்புறமாக காலைக்கடன் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக ஒதுக்குப்புறமாக போன பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து சித்திரவதை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. விசாரணைக்கு வந்த கைதிகளை அடித்து கொள்கிறாங்க. அது ஒரு அராஜகம் தனியாக நடக்குது. டிபார்ட்மெண்ட்டில் அடித்தே கொள்கிறாங்க. அது தனியாக நடக்குது, ஒரு அராஜகம். அதே சமயம் இந்த மாதிரி ரவுடிகளை வந்து கண்டுக்கிறதே இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. என்னதான் வந்து சிஎம் சார் வந்து சட்டம் போட்டாலும் கண்டிஷன் பண்ணாலும் அந்த சட்டத்தை அந்த கண்டிஷனை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள், அந்த காவலர்கள் செய்ய வேண்டிய வேலை. இது செய்யாமல் போனால் எப்படி ஆகுறது? எல்லாத்துக்கும் வந்து சிஎம் வந்து பார்த்துட்டு நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிவா, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அப்படி கையை காட்டு அப்படின்னு பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்போ இந்த அதிகாரிகளுக்கு என்ன தான் வேலை? லாக்கப்பில் டெத்து எப்படி நடக்குது? விசாரணைன்னு கூப்பிட்டு போகிறீங்க, அடித்து கொண்டு வர்றீங்க. நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு 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 ஆஜான பகவான ஒரு ஆம்பளை. இது போலீஸுக்கு செலெக்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க? 5.25 அடிக்கு மேலே இருந்தால் தான் செலெக்ஷனே பண்ணுறான். இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இதெல்லாம் யோசித்து தான் போலீஸுக்கு செலெக்ஷன் பண்ணுறான். அது இல்லாமல் போலீஸ் ட்ரைனிங் வேறு 1 வருஷமாக 6 மாதமாக கொடுக்குறாங்க. அதுலேயே அவங்க வந்து ஓரளவுக்கு செட் ஆயிடுறாங்க அவங்க. அப்போது ஒரு சாதாரண ஒரு 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 20 வயசு 22 வயசு பையனை கொண்டு போய் விசாரிக்கும் போது ஒரு காவலர் அடித்தாவே அந்த பையன் தாங்க மாட்டாங்க. ஒரு காவலர் அடித்தாவே. அப்போ 2-3 பேருக்கு சேர்ந்து அடித்து அந்த பையனை கொல்றதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? யார் அந்த உரிமையை கொடுத்தது? இது ஒபே த ஆர்டர் அப்படின்னு சொன்னாக்கா அவர் உயர் போலீஸ் அதிகாரி கொல்ல சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எப்படி லாக்அப் டெத் நடக்கும்? எப்படி மரணம் நடக்கும்? வலிக்கு விழுவுறான், ரைட்டு, தப்பிச்சு ஓட பார்த்துருப்பான். இவங்க ஏதாவது பிடிச்சி மடார் சாத்தியிருப்பாங்க. இல்லை துப்பாக்கியால் காலு கீழே சுடுறது கூட இருக்குது. இந்த வலிக்க விழுந்துட்டான், பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டான்னு சொல்கிறது அதோட ரகசியம்லாம் நமக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் கொல்ற அளவுக்கு ஏன் போகிறீங்கிறது தான் கேள்வி. சரி, அவனை கொல்றீங்க, விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறேன்னா, குற்றமே செய்யாத விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறவனா கொல்றீங்க. ஆனால் இந்த படுபாதக செயலை செய்யக்கூடிய ரவுடி பயல்களை என்ன விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவனுக்கு இப்போ இந்த விளாத்தி குளத்தில் ஒரு பள்ளி மாணவியை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாணவி பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு வைங்க. ஹையர் செகண்டரி ஸ்டடி பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், அந்த 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 பிரச்சனைகள் அவங்க என்னென்ன மாதிரிலாம் கனவு கண்டு வச்சுருப்பாங்க. நம்ம பிள்ளைய எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போன ஒரு பொண்ணை தூக்கி கொண்டு போய் ரேப் பண்ணுவாங்கன்னு யார் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? அந்நேரத்தை கூட காவலுக்கு போக முடியுமா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க தான் போக முடியுமா? இல்லை இதுதான் இப்போ அரசாங்க ரீதியால் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அப்போது இந்த ரவுடி பயல்களை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் கேள்வி. ஒன்றும் இல்லைங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் எடுத்துக்கோங்க, வெளிநாடுகள் எடுத்துக்கோங்க, தண்டனைகள் மக்களின் முன்னால் அரங்கேற்றப்படுகிறது. அதனால தான் அவங்க நாட்டில் தண்டனை குறைவு.
நம்ம நாட்டில் ஒரு வசதி பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு. ஆள்றவங்க ஆளும் கட்சிக்காரங்களாக இருக்கிறவங்க, ஒன்றியத்தில் இருக்கிறவங்களே வந்து ஒரு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே மனு திருமணத்தில் அதானே இருக்குது. அவா செஞ்சால் மட்டும் அதுக்கெல்லாம் தண்டனை இல்லை. ஆனால் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சால் அதுக்கு தண்டனை. இப்படி தான் இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான தண்டனை தானே நம்ம நாட்டு சட்டத்திட்டம். ஆனாலும் அம்பேத்கர் எழுதின சட்டத்திட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் இதற்கான தண்டனைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த தண்டனைகளை அமல்படுத்தணும்ல அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி அமல்படுத்தணும்ல. எப்படி அமல்படுத்துறது? ஏன் அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே குற்றவாளிகள், குற்றப்பின்னணியில் உள்ளவர்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வருதில்ல நமக்கு. ஒரு நகையை திருடிட்டான்னு ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? காவல்துறை என்ன பண்ணணும்? அந்த பையனை விசாரிக்கணும். உண்மை கண்டறியுமா அதெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. உண்மையிலே உண்மையை கண்டறியுமா இல்லை பொய்யா உண்மையை கண்டறியுமான்னு தெரியலை. அது வந்து ஒரு பக்கத்து கேட்டால் அப்போ உண்மை கண்டறியும் இந்த மிஷினு போக்குவரத்து எல்லாமே இருக்குதுங்கிறாங்க. விசாரணையில் அந்த பையன்கிட்ட விசாரிக்கும் போது சொல்கிறான், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குங்க, இந்த இடத்துல எடுத்து போனேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. அப்போது அந்த பையன் சொன்னதை திரும்பி ரீவிசாரணை பண்ணணுமா வேணாமா? உண்மையை சொல்லுன்னு போட்டு அடித்தா அவன் செஞ்சிருந்தா பிரச்சனையெல்லாம் அவன் சொல்லிடுவான். குற்றமே செய்யாத ஒருத்தனை போய் இந்த ஒத்துக்கோ எடுத்தேன்னு ஒத்துக்கன்னு அடித்தா அவன் வந்து எதுக்கு ஒத்துக்கணும்? இப்போ அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அவன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறான். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையா? இது உங்களோட வேலை தானே. உங்கள்கிட்ட வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல்துறைக்கு வர குற்றவாளிகள் பூராவுமே குற்றவாளின்னு நீங்கள் கொண்டு போய் ஸ்டேஷனில் நிப்பாட்டுறவங்க பூராவுமே ஐயா நான் தான் செஞ்சேங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு எல்லாருமே உண்மையை ஒத்துக்கணுமா? அப்போ காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, சிபிஐ, சிஐடிக்கு, விசாரணை அமைப்புகளுக்கு என்ன வேலை இருக்குதுங்க? வெறுமனே மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதானா? அப்போ ஒரு பையன் நகையை திருடி இருக்கான் அப்படின்னா, அந்த நகையை திருடி இருக்கிறான் அப்படின்னா ரைட்டு, திருடிட்டான், ரைட்டு. அதுக்கான முகாந்திரம் அவன் எங்கே வச்சுருக்கிறான், என்ன அவனை லூஸில் விட்டுறணும். டெய்லி வந்து கைது போட்டு போடா அப்படின்னு சொல்லி லூஸில் விட்டுறணும். லூஸில் விட்டுட்டு அவனை கண்காணிக்கணும். கண்காணித்து என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், யார்கிட்ட எப்போ நகையை திருடினானது உண்மையா பொய்யா, அப்படி உண்மையிலே திருடி இருந்தானா அந்த நகையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறான், விற்றுட்டானா இல்லை அழிச்சிட்டானா, அழித்து செஞ்சு விற்றுட்டானா, இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? கையங்களவும் அவனை பிடிக்கணுமா இல்லையா? ஒருத்தங்க நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நான் ஒரு உயர் அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க, உடனே அவர் குத்தி கொண்டு போய் லாக்அப்பில் வச்சு அடின்னு அடிப்பீங்களா உயர் அதிகாரியை? அப்போ பணம் இருக்கிறவன், அரசியல்வாதியாக இருக்கிறவன், அதில் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கி போட்டு மிதிப்பீங்க. நான் இப்போ ஒரு அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அதிகாரியை கொடுத்துக்கிட்டு போய் லாக்கவில் வச்சு இது பண்ணுவீங்களா? அப்போ யாருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்த சட்டத்தின் அடிப்படை கூறுகள் என்ன? அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தானே. ஆனால் எந்த குற்றம் சரி, நீங்கள் அடிங்க தொலைங்க என்னமோ இலவெடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யானா அது கன்சிடராது பண்ணணும்ல. சொல்லிட்டாங்க, அங்கே வருது ஒபே தி ஆர்டர் அப்படின்னா உடனே எது வேணாலும் பண்ணிடலாமா? அப்போ எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாமா? லாக்அப்பில் வரவங்களுக்கு, விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்க எத்தனை பேர்த்த வேணாலும் அடித்து கொள்ளுவீங்களா? வெளியில் திருவேலி மாதிரி திரிகிறாங்களே, அவங்களெல்லாம் ஏன் சுட்டுக் கொள்ள மாட்டேங்கிறீங்க? ஒருத்தனை பிடிச்சி அவனுடைய குஞ்சுமணி அறுத்து விடுங்க, கட் பண்ணி விடுங்க. அவன் செத்தாலும் சரி, பொழைச்சாலும் சரி. செத்துட்டு போகிறான், பொழைச்சான் அப்படின்னாக்கா அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஒன்று கடிக்கிறதுக்கு மாதிரி ஓட்டையை வச்சுட்டு சின்ன குழந்தைகளை கொண்டு போய் கெடுக்கிறவன், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனுக்கு அவன் வந்து வியாதி பிடிச்சவன், மனவியாதி பிடிச்சவன். அவன் வாழக்கூடாது. இந்த மண்ணில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். ஒரு பொண்ணை அடையணும் அப்படின்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் கொடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்களை யாராவது வச்சு பேச சொல்லணும், பிடிக்க சொல்லலாம். அப்படியே அந்த பொண்ணை கவர் பண்ணி நீ என்னமோ பண்ணி தொலைஞ்சிருப்போ. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது? வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை, எந்த வயசில் வேணாலும் ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டால் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரே சொல்லுது. அப்போது அது மாதிரி நீ பண்ணுறதை விட்டு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை தூக்கி கொண்டு போய் எடுத்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அதில் உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது? இல்லை உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன கெடுதல் நடக்க போகுது? குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்போ இதெல்லாம் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள்,
அது சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு காவல்துறை, இவர்களுக்கு சம்பளம், இவர்களுக்கு யூனிஃபார்மு, இவர்களுக்கு செருப்பு, ஷூ, அது இது கோட்ரஸு எல்லாம். எவனாவது இழிச்சவன், எவனாவது ஏழை பையன், எவனாவது அவன் பணக்காரங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ளே வச்சு லாக்கப்பில் வச்சு நொக்கு நொக்கி அவனை அடித்து கொள்ளுவீங்க. வெளியில் நடக்கிற அக்கிரம அநியாயத்தெல்லாம் பேரும்போக இன்னும் எந்த குற்றவாளி இங்கே பாருங்கள், அதாவது ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கு உட்பட்ட அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்டேஷனில் யார் செஞ்சுருப்பாங்க, எப்படி செஞ்சுருப்பாங்க, என்ன செஞ்சுருப்பாங்கங்கிறது காவலருக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேலையை இவன் தாண்டா செய்வான், இந்த இடத்துல இருக்கடா வீடு, இந்த இடத்துல இருக்கடா அட்ரஸ், தூக்குட ஆளை அப்படின்னு தூக்குறதுக்கு காவலர்களுக்கு தெரியும். ஆனாலும் காவலர்கள் செய்ய மாட்டாங்கிறாங்க. ஏன்னு தெரியல. இது யார் மேலே கூட சொல்ல முடியும்? எல்லாத்தையுமே சிஎம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லாமே சிஎம் வந்து கையில் விலங்கோடு எடுத்துகிட்டு போய் சிஎம் வந்து காப்பு பூட்டு போட முடியுமா? இல்லை அவர் கையை சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்க முடியுமா? இல்லை நீதிபதிகிட்ட தான் நிப்பாட்ட முடியுமா? இல்லை ஜெயிலில் தான் அடைக்க முடியுமா? காவலர் தானே செய்யணும். ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது தானே கேள்வி. உண்மையிலே தெரியலையா? அப்போ உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கணும்ல. விசாரணை அமைப்புகள் அப்புறம் எதுக்கு இருக்குது? அவன் சொல்கிறத காதில் வாங்கணும். ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை காதில் வாங்கினா தானேங்க அவன் என்ன சொல்ல வரானே தெரியும். காதிலே வாங்க மாட்டேன், அவன் சொல்கிறது எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அவனை கொண்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னா அப்படியே அவர் அட்லீஸ்ட்டு சரி லாக்அப் டெத்தை விடுங்க, அதையாவது உங்கள் நோக்கத்துக்கு ஏதோ உயரதிகாரிகள் சொன்னாங்கன்னு செய்றீங்க. இந்த மாதிரி 14 வயசு 13 வயசு ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளைங்க, 18 வயசு 19 வயசு பிள்ளைங்களை கெடுக்கிறவங்களுக்கெல்லாம் என்னங்க? இந்த படத்தில் வர மாதிரி ஒரு தலையில கட்டி தொங்க விடுங்க கொடூரமாக, அப்போ பார்த்தா திருந்தட்டும். தவறுகள், இந்த சட்டப்படி தவறுகள் நடக்கும் பொழுது அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. எதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டில் மிஞ்சி போனால் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, அது கேட்குறதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அந்த கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவு இருக்கிறதுனால தானே அவங்க எல்லாம் குற்றத்தை திரும்பி பண்ணுறாங்க. குற்றம் பண்ணுறவங்களாம் பாருங்கள், 17 வயசு 15 வயசு 16 வயசு 20 வயசு 22 வயசுக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. எல்லாம் சின்ன பயலுங்க. நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாத தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் குற்ற செயல்களில் ஈடுபட்டு கெடுத்து போடுறாங்க. முடிஞ்சு போச்சு அத்தோட. ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானாக்கா அவன் ரவுடி ஆயிரும், திருப்பி அதே மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பான். அப்புறம் அப்படி தூக்கி விட்டுக்குவான் காலரை. இப்போ இதுதான் விரும்புதா இந்த சட்டம், இந்த காவல்துறையும்? அரசியல்வாதிகள் மேலே ஏங்க நீங்கள் வந்து ஸ்டேஷனுங்க, இந்த ஸ்டேஷன் அந்த 4 அந்த சுற்றுச்சுவர், உங்களுடைய சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் சுவர் சொல்ல, ஸ்டேஷன் சுவர் சொல்கிறேன், அதுக்குள்ளார வந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்டேஷனுக்கு உள்ளார அப்படி ஒரு காலை எடுத்து வச்சுட்டா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி, நீங்கள் தான் அரசியல், நீங்கள் தான் சட்டம், நீங்கள் தான் நீதிபதி. என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம். இந்த மாதிரி குற்றவாளிகளை தூக்கி கொண்டு போய் வச்சு அடித்து கொள்ளுங்க. விசாரணைக்கு வரவங்களே அடித்து கொள்ளணும். இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் அடிச்சு விட்டு இந்த இதில் வர மாதிரி சினிமாவில் வர மாதிரி அடித்து கொண்டு விட்டு யாரோ என்கவுண்டர் அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நம்ம வந்து சிஎம்க்கு. நம்ம சிஎம் மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து 2.0 அவர் தான் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே முதல்ல சட்டம் ஒழுங்கு. தவறு பண்ணால் அங்கேயே தண்டனை, கோர்ட்லாம் அப்புறம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரட்டும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வரவன் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மரியாதைலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, தவறாக எடுத்துக்காதீங்க, சாரி திருத்திக்கிறேன். ஜட்ஜாக இருந்தாலும் சரி, வக்கீலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து வந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஒரு குற்றம் நடக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வழி தெரியும், மற்றபடி வழி தெரியாது. குற்றவாளி சப்போர்ட்டாக பேசுவாங்க, கேட்டால் மனித உரிமை கமிஷன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பேசக்கூடாது, அதெல்லாம் காதிலே வாங்கக்கூடாது. குற்றவாளிக்கு தண்டனை, குற்றம் செஞ்சால் தண்டனை இருக்குது. ஜெயிலில் போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சிக்கன் போட்டு வாரத்துக்கு 4 முட்டையை போட்டு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதில்ல, பாதுகாக்கிறதில்ல.
சிறை கொட்டடைகள் வந்து என்னைக்குமே அவனை திருத்துவதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்திய சிறை கொட்டடைகள் அனைத்தும் மனித உரிமை மீறல் அப்படிங்கிற பேரில், மனித உரிமை அப்படிங்கிற பேரில் அவர்களை கொம்பு செய்வி அந்த அந்த கொம்பு செய்வி அவர்களை வளர்த்து விடுகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுறோம். ஒருத்தர் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு சிலர் 2 பேர் தான் ஜெயிலுக்குள்ளே போய் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. அது கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாதவனாக தான் இருப்பான். அவன் தான் போய் சித்திரவதைகளை அனுபவிப்பான். மற்றபடி எல்லாருமே சிறை சேஃபாக தான். சட்டம் என்னைக்கு தன்னுடைய வேலையை காட்ட முடிகிறதா. அடுத்து 2.0 சிஎம் இவர் தான். மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்தது இவர் தான். தயவு செஞ்சு நீங்கள் வந்தோன்னா சட்டம் ஒழுங்கு கையில் எடுங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை உடனே தண்டனை கொடுங்க.